பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு 1 தெசலோனியக்கர் 5 அதிகாரம் 17-18. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாய், ஹல்லேலூயா, எப்போதும் நம் ஜெபம் செய்யக்கூடியவர்களாய் காணப்படணும். தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையாய் எந்த சூழ்நிலையும் நம்ம மனரம்பியமாய் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்மளால் எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் வந்தாலும் நம்மளால் அப்படி இருக்க முடியல இல்லையா? அப்போ நமக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஜெபம் பண்ணுங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறேன் என்று சொல்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோமா? எப்படியாப்பட்ட பிரச்சனை, மன மகிழ்ச்சியாக இருக்க முடியல, ஏசப்பா என்னோட கூட இருக்கிறீங்களா? சில நேரங்களில் நம்ம கேட்குறோம் இல்லையா? தேவ பிள்ளைகளே, நம்ம கஷ்டங்களாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? மகிமைப்படுகிறார். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளா உங்கள் குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்குள்ளாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நாம் அவருக்குள்ளாய் நாம் எப்படி இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே? நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம தெரியப்படுத்துகிறோமா? இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்கிறோமா? இல்லை தேவ பிள்ளைகளே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் வீழ்த்திருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. கொலேசியர் 4 அதிகாரம் 2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். எஸ்அப்பா கிட்ட கேட்போம், எஸ்அப்பா எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள், எப்போதும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குதா? கிறிஸ்துவ பிள்ளைகள் மத்தியில் குடும்ப ஜெபம் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் ஜெபத்து இருந்தால் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குது. தேவ பிள்ளைகளே, இடைவிடாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோன்னா நம் கர்த்தர் நம் கேட்கறதுக்கு மேலாய் நமக்கு அவர் செய்து கொண்டே இருப்பார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நம்ம தான் கேட்குறோம், நம்ம அவருடைய பிள்ளைகள் இல்லையா? எதற்கும் கவலைப்படாமல் என்ன கேளுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு அவர் செய்த நன்மைகள் இந்த புதிய வருடத்தில் நம்ம கடியெடுத்து வைக்க போகிறோம். கடந்த நாட்களில் நடந்த எல்லா விதமான கசப்புகள், எதிர்வினையாய் காணப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் நன்றி அப்பா. தோல்விகளுக்கு நன்றி அப்பா, நோய்களுக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் துக்கப்படுத்தின நாட்களுக்கு நன்றி அப்பா. அந்த புதிய வருடத்தில் புதிய கிருபைகளை எங்களை தொடரட்டும். ஜெபிக்கலாமா? வாலிப பிள்ளைகளே, உங்களுக்காக தான் இந்த வசனமே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரலோக தேவனே, அப்பா, ரம்மையான இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களப்பா. சில நேரங்களில் கர்த்தாவே எங்களால் ஜெபிக்க முடியல ஆண்டவரே, சோர்வு அடைந்து போகிறோம் ஏசப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொன்னது போல ஆண்டவரே, எல்லா ஜெபத்திற்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க, வியாதிஸ்தர்களுக்கு சுகம் தாங்கப்பா, சமாதானத்தை தேசத்தில் கட்டளையிடுங்க சுவாமி. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிறப்பு எதற்கு என்பதை யாவரும் அறிய உதவி செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் எ பிளஸட் டே. ஹாப்பி Monday. Thank you. God bless you.